வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியில் பார்த்த மாதிரி வரலாம் வீடியோ மேக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் பார்த்து முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட்டு நான் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன். சரி வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்து ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் தேவை. அலைட் மோஷன் ஆப் இல்லாத மோஷன் நீங்கள் டிஸ்கவுண்ட் கூட கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓகே, அடுத்து இந்த வீடியோக்கான புக் மார்க்ஸுக்கு ஆப்ஷன் ஒரே லிங்க் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் ஒன் விசிட் தான் இருக்கும். அதுக்கு கீழே ப்ராஜெக்ட் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ண வீடியோ இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ஓப்பன் பண்ணால் டெஸ்ட்டில் எராக இருக்கும். டெஸ்ட்டில் எல்லாம் மொபைல் நேரம் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ஃபான்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிங்க. இந்த ஃபான்ஸ் கணக்கு எப்படி சொல்லுவா கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. அடுத்தது ரிலீஸ் குரூப் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் கொடுத்துட்டு இந்த ஃபாண்ட் டெஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைடில் பெருசாக அந்த மாதிரி கம்மியாக கிளிக் பண்ணிட்டு சைடு மீடியம் கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபோல்டரில் இங்கே அலைட் மோஷன் கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். என் மொபைலில் இருக்குது, அதுமாதிரி உங்கள் மொபைலில் எந்த ஃபோல்டர் இருக்குதோ அந்த ஃபோல்டர் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ அந்த எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறோம் அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியில் பாரு அந்த ஆக்டர் இமேஜ் தான் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலகிராம் சேனல் அவைலபிளாக இருக்குது. நம்ம டெலகிராம் சேனல் அன்றைக்கி டிசைல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இந்த வேணும்னா இமேஜில் கலெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபோட்டோ கூட ஜூம் பண்ணிட்டு கடைசி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஃபோட்டோ கடைசியோட செட் ஆகிடும். ஓகே, அடுத்தது சென்டரில் கொண்டு வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்துட்டு கியரை ஒன் முறை மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி 7.8 நிற்கும். அதில் சென்டரில் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ கட் ஆகிடும். அகைன்ஸ் கியரை ஒரு மாதிரி கிளிக் பண்ணிட்டு நோ டைம் ஃபோட்டோ மாதிரி கிளிக் பண்ணிட்டு சேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், சென்டரில் ஒரு ஆப்ஷன், அது மாதிரி கிளிக் பண்ணால் ஃபோட்டோ கட் ஆகிடும். ஓகே, அடுத்தது ஃபஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். அந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு தியேட்டர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் காப்பி பண்ணிட்டு பேக் வந்துட்டு இந்த எஃபெக்ட் டிலீட் பண்ணிவிட்டு இங்கே ரொம்ப கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஃபோட்டோ தான் இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணணும். செகண்ட் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு சைடில் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தியேட்டர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் சைடில் மூவ் ரெஸ்ட் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஃபோட்டோ சின்னதாகுங்க. லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் போனால் ஃபோட்டோ சின்னதாகும். அப்படியே லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். ஃபுல்லாக கரெக்டாக சென்டரில் கொண்டு வந்துடுங்க. சின்னதாக வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் செகண்ட் எஃபெக்ட் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு தியேட்டர் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு இந்த எஃபெக்ட்டை டேட் பண்ணிவிடுங்க. டேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு தியேட்டர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஓகே, அடுத்தது தேர்ட் ஃபோட்டோவும் இதே எஃபெக்ட் தான் பேஸ்ட் பண்ணணும். ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு பொசிஷன் கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது ஃபோட்டோ மட்டும் கீழே டவுன்லோட் பண்ணி வந்தால் போதும். 3 டாட் மாதிரி இருக்கும், அது மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபோட்டோவை நேராக ரைட் சைடு கிளிக் பண்ணிட்டு கீழே டவுன்லோட் கொண்டு வந்துடுங்க. டவுன்லோட் கொண்டு வந்தாச்சு. ஆடியோ மேலே கொண்டு வந்தால் போதும். அடுத்து ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிட்டு 7.8 கொண்டு வந்துட்டு செகண்ட் ஃபோட்டோவும் கீழே டவுன்லோட் கொண்டு வந்தோம். அகைன் இங்கே 3 டாட் மாதிரி தான் கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்தது தேர்ட் இமேஜ் இதே மாதிரி தான் கீழே டவுன்லோட் கொண்டு விடுங்க. அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது இந்த சிசின்னு இருக்கும். வேணுன்னா ஆன் பண்ணிங்க, இல்லை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஃபோட்டோ போல்ட்டே காமிக்கும். அவ்வளோதான். வேணுன்னா ஆஃப் பண்ணிங்க, இல்லை ஆஃப் பண்ணிங்க. ஓகே, இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் மட்டும் பக்கத்தில் வர மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ கீழே எக்ஸ்போர்ட் போங்க. எக்ஸ்போர்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஃபோட்டோ வந்து ஐஃபோன் இந்த எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படி இல்லைனா 1500 பிக்சல் மேலே கிளிக் பண்ணிட்டு 27 பிக்சலில் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். அதே 46 MBக்கு வருது. ஓகே, நீங்கள் ஏற மாதிரி கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரேம் ரேட் வந்து லோவில் இருக்குதா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக கொடுத்துட்டு குவாலிட்டி வந்து லோவில் இருக்குதான்னு பாருங்கள்.
இதுவும் ஃபுல்லாக கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபுல் குவாலிட்டியில் கரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகும். இது 48 MBக்கு வரும், 47 MBக்கு வருது. ஓகே, ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு 100% லோடிங் ஆகிட்டுனா கீழே சேவ் கொடுத்துட்டிங்கன்னா கீழே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, அவ்வளோதான், வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.